வணக்கம் and welcome to செரி சமையல். நீங்க இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நம்ம பெர்ஃபெக்ட் ஹோம்மேட் பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ நடுவுல நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்றேன் எப்படி பீட்சா பெர்ஃபெக்ட்டா பண்றதுன்னு சொல்லி. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம அவன் யூஸ் பண்ணாம பீட்சா பேக் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஹோம்மேட் பீட்சா வித்தவுட் யூசிங் அவன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன மிக்சிங் பவுல்ல lukewarm வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். lukewarm வாட்டர்னா மிதமான சூட்ல இருக்க தண்ணி, அதாவது நீங்க கை தொட்டு பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலாம் நம்மளால பெர்ஃபெக்ட் டோ ரெடி பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதுல 1.5 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ண அப்புறம் லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க இந்த ஈஸ்ட் மிக்சர் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. மேலே பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உப்பி வந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரி ரைஸ் ஆகி வரல ஈஸ்ட் மிக்சர்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோ வந்து ரைஸ் ஆகாது, பீட்சாவும் பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் ஈஸ்ட் வந்து நல்லா இருக்கு, எக்ஸ்பிரி ஆகலைன்னு அர்த்தம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஈஸ்ட் மிக்சர் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான டோவா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டோ பால் ஃபார்ம் ஆனதோ இதை நம்ம ஒர்க் சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால் வந்து ஸ்மூத்தாக இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். ஈஸ்ட் மிக்சர் ரெடி பண்ண பவுல் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் lukewarm வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாவில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணதும் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டிக்கியாக ஆக்கிக்கலாம். அப்போ தான் வந்து பீட்சாக்கு நல்லா இருக்கும். இது பார்த்தீங்களா, கை தொட்டு பார்த்தா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு பீஸாவோட க்ரஸ்ட் வந்து நல்லா சாஃப்டாகவும் அவுட்டர் லேயர் கிறிஸ்பாகவும் வரும். நல்லா பிசைஞ்சதை இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ இந்த பவுலில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ண அப்புறம் இந்த மாவை வச்சு அது மேலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு வார்மான இடத்துல வைக்கணும். அதாவது இப்போ ஏதாவது சமைச்சு வச்சுருப்பீங்க இல்லையா பாத்திரம், அது பக்கத்தில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக உப்பி வரும். ஸோ இது வந்து நல்லா உப்பி வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வார்ம் ஏரியாவில் இதை வச்சிடலாம். பாருங்கள் இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தோ வந்து எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இதில் இருக்க ஏர்லாம் வெளியில் எடுக்கணும். ஸோ திரும்ப இப்போ இதை ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா நீட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இதை நான் 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். என்னோட பீஸா ட்ரை சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. திரும்ப இதை வந்து ஒரு ஸ்மூத்தான பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு வந்து நம்ம தூவிக்கலாம். உங்ககிட்ட கார்ன் மில் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு குட்டி டோ பால், அதை வச்சு கையாலே நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட்டன் ஆகிக்கலாம். உங்ககிட்ட ரோலிங் பின் இருந்தால் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ளாட்டன் ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கனாவே உங்களுக்கு அழகாக வந்துடும் ரவுண்டாக. பார்த்தீங்களா, என்னோட பீட்சா ட்ரை சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எந்த பீட்சா ட்ரை யூஸ் பண்ண போகிறோமோ அதுலேயும் கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கலாம். அதை எடுத்து நம்ம பீட்சா ட்ரேயில் வச்சிடலாம். பீட்சா ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா திரும்பி நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நடுவில் கொஞ்சம் தின்னாவும் கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் திக்காவும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதும் இதை எடுத்து சைடில் வச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு தேவையான சீஸை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் mozzarella சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் cheddar சீஸ் கிரேட் பண்ணிக்கிறேன். இதில் பீட்சா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் பீட்சா சாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பீட்சா சாஸ் தான் இந்த பீட்சா வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போகும். இந்த பீட்சா சாஸ் ரெசிபி வந்து நான் முன்னவே அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ பீட்சா டோ அண்ட் பீட்சா சாஸ் இது 2 தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பீட்சாக்கு வந்து மேஜராக முக்கியமான விஷயம். இது 2 பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுனாலே மோரோவர் பீட்சா வந்து பர்ஃபெக்டாக வந்துடும்.
இப்போ இதில் நான் சீஸ் ஸ்லைஸும் ஆட் பண்ணுறேன். சீஸ் ஸ்லைஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா mozzarella and cheddar சீஸ், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது வெஜ் பீட்சான்றதுனால நான் டாப்பிங்க்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வெஜ்ஜீஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் வந்து முதல்ல கேப்சிகம் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பாயில் ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்லைஸ்டு பிளாக் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்லைஸ்டு ஆனியன் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட எந்த வெஜ்ஜீஸ் இருக்கோ இல்லை எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ பீட்சா பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஓவன் செட்டப். நான் எந்த மாதிரி எடுத்திருக்கேன்னா நல்ல அடிகனமான ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நல்லா அடிகனமான அலுமினியம் கடாய் இல்லாட்டி வந்து நல்ல கனமான அலுமினியம் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ ஒரு ரிங்கோ இல்லை ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இரும்பு இல்லைன்னா அடிகனமான அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து ஹீட் வந்து நல்லா தாங்கும். இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி ஏர் ஹோல் இருக்கிறதுனால இதை நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பீட்சா, அதை வந்து இப்போ நம்ம பார்த்து பொறுமையாக இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால பொறுமையாக பார்த்து செய்யுங்க. இப்போ திரும்ப இதை மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பீட்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அவுட்டர் லேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்து சூப்பராக பீட்சா வந்து பேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஹோம்மேட் பீட்சா ரெடி பண்ணிட்டோன்னு, அதுவும் அவன் இல்லாமல். பார்த்தீங்களா வீட்டிலே எவ்வளோ சூப்பராக நம்ம பீட்சா ரெடி பண்ணிட்டோன்னு. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்க போது. இப்போ இதில் வந்து நீங்கள் இட்டாலியன் ஹர்ப்ஸும் இல்லை சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஹாட்டாக. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.